மோடி ஒரு தடவை சொன்னார், முஸ்லீம்கள் வந்து கலவரம் பண்ணுறதுக்கும் மற்றபடி கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் லாய்க்கு இல்லை, அவர்கள் வந்து பஞ்சர் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாகவும் கேலியாகவும் பேசினார். ஒரு பிரதமர் இப்படி பேசலாமா? ஒரு சிறுபான்மை மக்களை பற்றி இப்படி பேசலாமா அப்படின்ட்டு அவருக்கு என்ன பண்ணுறது, அறிவு அந்த அளவு தான் அறிவு அவருக்கு. ரெண்டாவது, ட்ரெஸ்ஸை வச்சு நீங்கள் வந்து குற்றவாளிகளை வந்து இனம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்களை மறைமுகமாக தாக்குறார். இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறார். அது வேறு விஷயம். அது அவருடைய அரசியலுக்காக, அரசியல் வாழ்வு நல்லா இருக்கணும், இப்படி இந்த இஸ்லாமிய எதிர்ப்பு எடுத்தால் தான் நாம் முன்னுக்கு வர முடியுங்கிறதுல அவர் ரொம்ப கரெக்டாக காய் நகர்த்துறார். அது போயிட்டோம். இப்போ வந்து அகமது நிஜாம் முஹைதீன் அப்படிங்கிற ஒரு 2015 ஒரு ரயிலுக்காக காத்திருக்கிறார். ரயில் எப்போ வரும் அப்படிங்கிறது ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. அதனால் இந்த ஓலா காடி மூலம்லாம் வந்து சாஃப்ட்வேரை பயன்படுத்தி எப்படி வண்டிகள் வருதோ அதன் மாதிரி நம்ம ஏன் செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பர் குழாமோடு சேர்ந்து இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு புது சாஃப்ட்வேர் ஒன்று உருவாக்குறார். வேர் இஸ் மை ட்ரெயின் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்து அதில் வந்து ஜிபிஎஸ் இல்லை, இன்டர்நெட் இல்லை, எதுவுமே இல்லாமலே 2018 இதில் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இது வந்து கூகுள் வந்து கவனிக்கிறாங்க. அடடே, இது சூப்பரான சாஃப்ட்வேராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து 320 கோடிக்கு கூகுள் வாங்குது. அதன் பிறகு அது வந்து 10,000 கோடிக்கு மேலே டவுன்லோடு பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துங்க. ஆக ஒரு இளைஞன் வந்து தன்னுடைய பிரச்சனையை தனக்கு மட்டும்னு பார்க்காம அந்த உலகத்துக்கும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இதை செஞ்சது இந்த அகமது நிஜாம் முஹைதீன் இவருடைய பேர். இவர் தான் வந்து 2015 அந்த ஆய்வு ஆரம்பித்து 2018 தன்னுடைய நண்பர் குழுக்களோடு சேர்ந்து இந்த சாஃப்ட்வேரை உண்டாக்கி இன்றைக்கு வந்து எல்லா மக்களும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக நாம் வந்து பஞ்சர் மட்டும் ஓட்டுறது இல்லைங்க. பஞ்சர் ஓட்டுறது கேவலம் கிடையாது. உழைச்சி சாப்பிட்டாக்கே எதுவுமே சரி. நீ வந்து பெரிய மேனேஜராக இருந்துக்கிட்டு லஞ்சம் வாங்கிக்கிட்டு, கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருந்துக்கிட்டு லஞ்சம் வாங்கிட்டு சாப்பிட்டேனாக்க அது வந்து கேவலம் அந்த காசு இல்லையா? அதனால் பஞ்சர் ஓட்டி உழைச்சி சாப்பிட்றது ஒன்றை மாதிரி மக்களுடைய பணத்தெல்லாம் எடுத்து கொண்டு போய் அதானிகிட்ட கொடுத்து அதானி வந்து உலக கோடீஸ்வரரை மாற்றுற பாரு, அதுதான் கேவலம். பஞ்சர் ஓட்டுறது எந்த ஒரு கேவலமும் கிடையாது. உழைச்சி சாப்பிட்றான் அவன். பஞ்சர் ஓட்டுறான், இல்லை என்ன ஹார்டு வேலை பார்த்தாலும் அவன் உழைச்சி சாப்பிட்றான், அவன் நாட்டை உயர்த்துறான்.